ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மெல்பர்ன் பிரதேசத்தில் இருக்கிற பெல்லராட் சிட்டியில் இருந்து, குறிப்பாக இந்த விண்டேஜ் மார்க்கெட்ல இருந்து உங்களை வாழ்த்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய மாதத்துக்குள் கர்த்தர் நம்மை புதிய காரியங்களை செய்யும்படி கர்த்தர் அழைத்து கொண்டு போகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43 அதிகாரம் 19 வசனம் சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். Though I am doing new things in your life. புதிய காரியத்தை நான் செய்கிறேன். God, He is the one who does new things in our life. யோபு 5:9, யோபு 9:10 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது, அவர் எப்படிப்பட்ட புதிய காரியத்தை அவர் செய்கிறாராம். ஆராய்ந்து பார்க்க முடியாத, எண்ணி பார்க்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் அவர் செய்கிறாராம். நம்முடைய எண்ணங்களுக்கு, நம்முடைய யோசனைகளுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறின. God is giving this Rhema word to you. You are going to see everything is going to be new in your life. புதியவைகளாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். எப்படிப்பட்ட புதியவைகளை கர்த்தர் செய்கிறாராம், எப்படிப்பட்ட புதுமையான காரியங்களை கர்த்தர் செய்கிறாராம். எஸ்தரின் புஸ்தகம் 9 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. சத்துரு எந்தெந்த விதத்தில் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் வெட்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் செயல்பட்டானோ, whatever the way the devil wanted God's children to be ashamed, God's children has to face the challenges. My dear brother and sister, our God, awesome God, He permitted all the efforts of enemies to prosper. தேவன் வித்தியாசமான விதத்துல, எந்தெந்த விதத்திலெல்லாம் தேவ பிள்ளைகள் அவமானப்பட வேண்டும், எந்தெந்த விதத்திலெல்லாம் தேவ பிள்ளைகள் அவர்கள் பாடுகளை சகிக்க வேண்டும் என்று சொல்லி பிசாசு அவன் முயற்சித்தானோ, அந்த முயற்சிகளை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணி, என் அன்பு தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது, அந்த முயற்சிகள் எல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் தேவன் மாற்றினார். இந்த மார்ச் மாதம் ஆண்டு உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, சத்ரு செய்த அநேக காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியானதை போல தெரியலாம், அநேக சூழ்ச்சிகள் ஜெயித்ததை போல தெரியலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், புது காரியத்தை அவர் செய்ய போகிறார். அந்த சூழ்ச்சி உங்களுக்கு மகிமையாய் மாறப்போகிறது. அவள் வெட்டின குழி உங்களுக்கு சிங்காசனமாய் மாறப்போகிறது. அவள் வைத்திருக்கிற தூக்கு கயிறு அவர்களுக்கே தூக்கு கயிறாய் மாறப்போகிறது. காரியத்தை மாறுதலாய் கர்த்தர் முடிய பண்ணுவார். சங்கீதம் 92:4 சொல்லுகிறது, நான் உங்களை என் செயல்களினால் மகிழ்ச்சியாக்குவேன். I will thrill you to see the work of the Lord. யோவான் 16:20 சொல்லுகிறது, நீங்கள் அழுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கமோ சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். God is giving this word to you. New things. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ வனாந்தரத்தை பார்த்து கொண்டிருக்கிறாய், ஆனால் அந்த வனாந்தரம் தான் உன் வழியாய் மாறப்போகிறது. அவாந்திர வெளியை பார்த்து கொண்டிருக்கிறாய், அந்த அவாந்திர வெளிதான் ஆறுகளாய் மாறப்போகிறது. You are going to declare the glory of God. My dear brother and sister, take this word as a Rhema word. New things going to happen. Things will change favorable to you. Things will change favorable to you. ஆதியாகமம் 50:20 யோசேப்பு சொல்லுகிறான், நீங்கள் எல்லாவற்றையும் தீமைக்காக செய்தீர்கள், என் தேவன் அதை நன்மையாய் மாற்றினார். You meant everything for evil. My God turned everything to favor and good to me. சந்தோஷத்தோடு கூட நாங்கள் இருப்போம். புதிய காரியம் மாறுதலாய் முடியும். எஸ்தர் 8:15 சொல்லுகிறது, சூசா நகரம் ஆர்ப்பரித்தது. வேதம் சொல்லுகிறது, எந்த நாளில் யூதர்கள் விழுவார்கள் என்று சொல்லி சத்துருக்கள் நினைத்தார்களோ, அதே நாளில் யூதர்கள் சத்துருக்களை மேற்கொண்டார்கள். Where the world thinks you are going to fail, there you are going to overcome the world with the power of God. New things going to happen in your life. Get ready, my dear brother and sister. The one who is with you is greater than one who is in the world. உங்களோடு கூட இருக்கிறவர், உலகத்தில் இருக்கிறவர் பெரியவர். ஜெயங்களை நமக்கு கொடுக்கும்படிக்கு, வெற்றிகளை நமக்கு கொடுக்கும்படிக்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். புதிய காரியங்களை நாம் காண்போம். God bless you. God bless you.